ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் யூனிட்ல பிஹெச்பியோட இன்ட்ரொடக்ஷன். பிஹெச்பினா என்ன, அதோட பேசிக் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் இன் வெப் என்விரான்மெண்ட். ஸோ எப்படி பிஹெச்பி சர்வரில் ஒரு ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் வருது, அதுக்கு அடுத்தது அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் ட்ராபேக்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஹெச்பியில் ஒரு வேரியபிளை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வேரியபிளில் தான் நம்ம எல்லா வேல்யூவும் ஸ்டோர் பண்ணுவோம், வேரியபிளை வச்சு தான் நம்ம ப்ரோக்ராமே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அதனால் வேரியபிள் எப்படி உருவாக்கணும் அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. நமக்கு சி ப்ரோக்ராமிங்குமே ஒரு சில ரூல்ஸ் இருக்கும், அதே மாதிரி பிஹெச்பிக்கும் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதில் இருக்கிறதுலே முக்கியமான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூல், இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ரூல். இதை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா பிஹெச்பியில் எந்த ஒரு ப்ரோக்ராமையும் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேரியபிள் நீங்கள் உருவாக்குனாலும் அதோட எழுத்து டாலர் சிம்பிளாக தான் இருக்கணும். சரியா? உதாரணத்துக்கு ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா சி ப்ரோக்ராமில் வெறுமனை ஏ அப்படின்னு கிரியேட் பண்ணிவிடுவோம். ஆனால் பிஹெச்பியில் அதை $A அப்படின்னு தான் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தா தான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் எப்பயுமே டாலர் இருக்கணும். அதுக்கு அடுத்து வர்றது எப்பயுமே கேரக்டராக தான் இருக்கணும். நம்ம உடனே என்ன செஞ்சக்கூடாது, ஃபஸ்ட்டு லெட்டர் தானே டாலர் சொல்லியிருக்கீங்க, அப்போ $1ன்னு கொடுக்கலாமா அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா எடுத்துக்காது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் டாலர் கண்டிப்பாக இருக்கணும், அடுத்த லெட்டரு கேரக்டர் A to Z எதுனாலும் இருக்கலாம். ஸோ இதில் எந்த ஒரு எழுத்தையும் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வர்றது தான் நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நம்பர்ஸும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும் வேரியபிள்ஸில். சரியா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட், ஃபஸ்ட்டு லெட்டர் டாலர், அடுத்த லெட்டர் ஆல்ஃபாபெட் இருக்கணும். அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. வேரியபிளுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நம்ம படிச்சுட்டு வர்றது தான். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு வேரியபிள்னு சொல்லிட்டோம்னா அதில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அப்போ ஸ்பேஸுக்கு பதிலாக எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு மை வேரியபிள் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம், மை வேர் அப்படின்னு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம், $my அண்டர்ஸ்கோர் VAR. ஸோ ஸ்பேஸுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோரை பயன்படுத்திப்போம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பியில் வேரியபிள் வந்து கேஸ் சென்சிட்டிவ். இது சி ப்ரோக்ராம் மாதிரியே தான். ஸோ இப்போ ஸ்மால் லெட்டரில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிளும் கேபிட்டல் லெட்டரில் நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிளும் வேறு வேறு, ரெண்டும் சேம் கிடையாது. இது கேஸ் சென்சிட்டிவாக குறிப்பிடும். இதில் பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான். ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பியில் டேட்டா டைப் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. ஸோ பிஹெச்பியில் எங்கேயுமே நம்ம என்ன சொல்ல மாட்டோம், டேட்டா டைப்பை குறிப்பிட மாட்டோம். ஸோ சி ப்ரோக்ராம்னால என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது இன்ட் ஏ, அப்போ என்ன சொல்லுவோம், ஏன்ற வேரியபிள் இன்டிஜர் டேட்டா டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிஹெச்பியில் அந்த மாதிரி டேட்டா டைப்பை எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஒரு வேரியபிளோட டேட்டா டைப்பு அந்த வேரியபிளில் கடைசியாக என்ன மதிப்பு ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வச்சு எடுத்துக்கும். அதுதான் இந்த பாயிண்ட்டை சொல்லும். சரியா? இப்போ ஒரு டேட்டா டைப்பை ஒரு வேரியபிளை எந்த டேட்டா டைப்னு எடுத்துக்கோன்னா அந்த வேரியபிளில் கடைசியாக நம்ம என்ன மதிப்பை சேமிக்கிறோமோ அதை வச்சு அந்த டேட்டா டைப்னு அசியூம் பண்ணிக்கும். உதாரணத்துக்கு நான் $Aன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன், ஆரம்பத்தில் அதுக்கு 10ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்த ப்ரோக்ராம் இன்னொரு இடத்துல $A = 1.2ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஏவை இன்டீஜராக எடுத்துக்கும், அடுத்த இடத்துல
இதை ஃப்ளோட்டாக எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிளேஸில் நம்ம இன்டிஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம், செகண்ட் பிளேஸில் நம்ம டெசிமல் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏ வந்து இன்டிஜர், இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏ வந்து ஃப்ளோட். இந்த மாதிரி தான் எடுத்துக்கும் பிஹெச்பியில். சரியா? ஸோ பிஹெச்பியில் டேட்டா டைப்புன்றது நம்ம கொடுக்க மாட்டோம், அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோமோ அதை வச்சு எடுத்துக்கும். ஸோ இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் அசைன்மெண்ட், ராங் அசைன்மெண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்கிறது ரைட் அசைன்மெண்ட். ஸோ $A வேல்யூ ஈக்குவல் டு 10. இதே வந்து B ஈக்குவல் டு 20 கொடுத்தோம் அப்படின்னா இது ராங் அசைன்மெண்ட். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்ப்போம். அடுத்து வேரியபிள் A ஈக்குவல் டு $A வேல்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், A வந்து வேல் வந்து கேபிட்டல் Vக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிளில் Vக்கு ஸ்மால் லெட்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வராது, ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தது தான். ஃபஸ்ட் இடத்துல நம்ம ஏ வேலுக்கு என்ன சொல்லியிருக்கோம், நியூமரிக் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஏ வேலுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ முதல் இடத்துல ஏ வேலை இன்டிஜராகவும் இந்த இடத்துல ஏ வேலை ஸ்ட்ரிங்காகவும் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இது ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏ வேல் 10 எடுத்துக்குது, ரீசெண்ட் கடைசியாக இருக்க வேல்யூ ஸ்ட்ரிங்கை ஹலோ வேர்ல்டு அப்படின்றத எடுத்துக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம சேஞ்சஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏ வேலுக்கு பதிலாக அடுத்து இருக்கிறதுல இந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணுவோம், B ஈக்குவல் டு 20 கொடுப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்மால் லெட்டரில் இருக்கிறத எனேபிள் பண்ணிப்போம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு எரர் சொல்லுது, ஏன்னா B ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கோம். Bன்றத அது வேரியபிளாகவே எடுத்துக்கல, அதனால் நமக்கு எரர் சொல்லுது. சரியா? ஸோ இப்போ இதை கமெண்ட் பண்ணிவிடுவோம். அடுத்த இடத்துல என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ், அதில் அன்டிஃபைன்டு வேரியபிள் ஏ வேல்னு சொல்லுது. ஏன்னா நம்ம இங்கே ஏ வேல் என்ன கொடுத்துருக்கோம், ஆரம்பத்தில் கிரியேட் பண்ணும்போது V கேபிட்டல் கொடுத்துருக்கோம், ஆனால் இங்கே யூஸ் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்கோம்னா Vயை ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கோம். அதனால் இது வேறு இது வேறு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு நமக்கு வேரியபிள் நாட் ஃபவுண்ட், அன்டிஃபைன்டு வேரியபிள் அப்படின்னு எரர் சொல்லுது. ஓகேவா? அதே மாதிரி தான் கடைசியாக. ஸோ ஆரம்பத்தில் 10ன்ற வேல்யூ இருக்குது, கடைசியாக இருக்கிற இடத்துல ஹலோ வேர்ல்டுன்ற வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ நமக்கு வர்றது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 10ன்ற வேல்யூ நியூமரிக் வேல்யூவும் ஃபைனலாக அந்த ஏ வேல்யூ டிஸ்பிளே பண்ணும்போது ஸ்ட்ரிங் வேல்யூவும் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுது. சரியா? ஸோ இதுதான் வேரியபிள்ஸை உபயோகிக்கிற முறை. இதில் வேரியபிள்ஸ்னு பார்த்துட்டோம் அப்படின்னாலே அடுத்து நமக்கு என்னென்னா கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ பிஹெச்பியில் கான்ஸ்டன்ட்ஸோட பேர் சொல்கிறதுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக, வேரியபிள்லேருந்து வேறுபடுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த கண்டிஷன்ஸ் இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு கான்ஸ்டன்ட்டோட பேர் ஃபுல்லாக அப்பர் கேஸில் தான் கொடுத்துருப்போம். ஸோ அப்பர் கேஸில் கொடுத்துருந்தாலே ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பேர் அப்பர் கேஸில் வந்தாலே அதை கான்ஸ்டன்ட்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். அதே போல் கான்ஸ்டன்ட்டோட நேமு ஸ்டார்டிங் லெட்டர் அண்டர்ஸ்கோரில் இருக்கும், டாலரில் இருக்காது. நம்ம பாட்டுக்கு டாலர் வேல் அப்படின்னு கொடுத்தோன்னா இது கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்காது, இதை வந்து ஒரு வேரியபிளாக தான் எடுத்துக்கும். ஸோ அப்போ நமக்கு கான்ஸ்டன்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அண்டர்ஸ்கோர் வேல் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ அண்டர்ஸ்கோர் வச்சு ஆரம்பித்தா தான் அதை கான்ஸ்டன்ட் அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும் பிஹெச்பி. சரியா? ஸோ இப்போ கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் கேஸில் இருக்கணும், ஸ்டார்டிங் லெட்டர் அண்டர்ஸ்கோரில் இருக்கணும், டாலரில் இருக்கக்கூடாது. ஸோ க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமில் கான்ஸ்டன்ட்ஸுக்கு ஹேஷ் டிஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு பயன்படுத்த மாட்டோம். ஹேஷ் டிஃபைன் பை ஈக்குவல் டு 3.14 ஒரு ப்ரோக்ராமில் நம்ம லேபில் இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ பிஹெச்பியில் அது என்ன பண்ணுவோம்னா டிஃபைன் அப்படின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்திப்போம். டிஃபைன் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு வேல்யூ.
அதே அதில் இருக்க கான்ஸ்டன்ட்டில் இருக்க வேல்யூவை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வெறுமனே இந்த பைஎஸ்சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த கான்ஸ்டன்ட்டோட பேரை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அதோட மதிப்பை எடுத்துக்கலாம். நம்ம சாதாரண எப்பயும் என்ன பயன்படுத்தோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்ற அதோட பேரை மட்டும்தான் பயன்படுத்துவோம். சரியா? இதுதான் கான்ஸ்டன்ட்ஸ். இதோட வேல்யூ ப்ரோக்ராமில் எங்கேயுமே மாற்ற முடியாது. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அதே பிஐ எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஆரம்பிக்கும்போது அண்டர்ஸ்கோரில் ஆரம்பிச்சுக்கணும். ஸோ அண்டர்ஸ்கோரில் ஆரம்பிச்சுக்கிறது தான் பெட்டர், ஈஸியாக நமக்கு புரியும். சரியா? ஸோ நல்லா அண்டர்ஸ்கோரில் ஆரம்பிச்சுக்கிறோம். அண்டர்ஸ்கோரில் ஆரம்பிச்சுக்கிட்டு டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு அதோட வேல்யூ என்ன வேல்யூ அதில் ஸ்டோர் பண்ணுமோ அதை டிஃபைன்ற ஃபங்க்ஷன் வச்சு கொடுத்துக்கிறோம். ஸோ அந்த டிஃபைன்ற ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ டிஃபைன்ற ஃபங்க்ஷனை வச்சு பிஐக்கு வேல்யூ 3.141 கொடுத்துட்றோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு வெறுமனே அண்டர்ஸ்கோர் பிஐன்னு கொடுக்குறோம். அதே இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலமாகவும் இந்த பிஐ அப்படின்றத கால் பண்ணிக்க முடியும். ஸோ அதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பிஐயோட வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. சரியா? ஸோ இப்போ ரெண்டு இடத்துலையும் நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அந்த எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சோர்ஸ் கோடில் எப்படி இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ சோர்ஸ் கோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் நம்ம கமெண்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்டர்ஸ்கோரில் ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணணும். அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வெறுமனை இருக்கிறத டிசேபிள் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை வச்சு யூஸ் பண்ணுறத எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை வச்சு யூஸ் பண்ணுறது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துப்போம். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மூலமாக நமக்கு அந்த வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கிறத பார்ப்போம். ஸோ நார்மலாக இருக்கிறத ரன் பண்ணோம் அப்படின்னா பிஐ வேல்யூ நமக்கு நார்மலாக டிஸ்பிளே ஆகிடும். சரியா? ஸோ நமக்கு கண்டிஷன் என்னென்னா அண்டர்ஸ்கோரை வச்சு ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால. சரியா? அண்டர்ஸ்கோர் இல்லாமல் ஆரம்பிக்க கூடாது. ஸோ இது கான்ஸ்டன்ட்ஸுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டேட்டா டைப்ன்றது தனியாக கொடுக்கல. அப்படி இருந்தாலுமே என்னென்ன டேட்டா டைப்லாம் நம்மளால் பயன்படுத்த முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் பயன்படுத்திக்கலாம், இன்டீஜர், ஃப்ளோட்டு, பூலியன். பூலியன் அப்படின்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ்னு வரும். அதுக்கப்புறம் நல் வேல்யூ. ஸோ நல் வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது எம்டி, எம்டியை குறிக்கும். இதில் எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. உதாரணத்துக்கு $a = 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வேல்யூ எம்டியா அப்படின்னு பார்த்தோன்னா இது எம்டி கிடையாது. அதாவது இது நல் வேல்யூ கிடையாது. இதில் 0 அப்படின்ற ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ இப்போ நல் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த வேரியபிளில் எதுவுமே இல்லை. இப்போ $a = நல்லுன்னு சொன்னோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு மதிப்புமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நம்ம ப்ரோக்ராமில் ஒரு சில இடத்துல பயன்படுத்துவோம். டேட்டாவை அனுப்புகிற இடத்துல இல்லாட்டி டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுற இடத்துலலாம் இதை நம்ம பயன்படுத்துவோம். நல் அப்படின்றது இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பார்ப்போம். சரியா? இப்போ 0ன்றது என்னென்னா அது 0ன்ற மதிப்பு இருக்குது. சரியா? ஆனால் நல் அப்படின்னா அதில் எந்த ஒரு மதிப்புமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து அரேஸ் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னால ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ ரிசோர்ஸஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணும்போது பயன்படுத்துகிற அந்த ரிசோர்ஸஸ், இல்லாட்டி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது பயன்படுத்துகிற ரிசோர்ஸஸ், இதெல்லாம் தான் நமக்கு பிஹெச்பியில் இருக்கிற டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு, இன்டீஜருக்கு, ஃப்ளோட்டுக்கு, பூலுக்கு, அரேக்கு, அதுக்கப்புறம் நல்லுக்கு, இது வரைக்கும் நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம். ஸோ நல்லுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதில் எந்த ஒரு மதிப்பும் தெரியாது. ஸோ இங்கே நல் வேல் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம். ஸோ நல் வேலை டிஸ்பிளே பண்ணி காட்டும்போது நமக்கு எந்த ஒரு வேல்யூவும் அது தெரியாது. அதனால் இந்த வேர் டம்ப் அப்படின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்துவோம்.
ஸோ வேர் டம்பை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த வேரியபிளில் எந்த விதமான டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நமக்கு சொல்லும். ஸோ அதுபடி அது என்ன டேட்டா டைப் இருக்குது அப்படின்றது நமக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை பார்ப்போம் ப்ரௌசரில். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த ஸ்ட்ரிங்ஸ் டிஸ்பிளே ஆகிடுச்சு, இன்டிஜர் டிஸ்பிளே ஆகிடுச்சு, ஃப்ளோட் டிஸ்பிளே ஆகிடுச்சு. பூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், ட்ரூ அப்படின்னா 1, ஃபால்ஸ்னா 0. ஸோ இப்போ இங்கே ட்ரூன்னு கொடுத்துருக்கனால நமக்கு இங்கே வேல்யூ 1ன்னு டிஸ்பிளே ஆகுது. அதேமாதிரி அரேயில் பார்த்தோன்னா இண்டெக்ஸ் நமக்கு எப்பயும் எதுலேருந்து ஆரம்பிக்கும், சி ப்ரோக்ராம் மாதிரியே தான், 0 இண்டெக்ஸு, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட் இண்டெக்ஸை டிஸ்பிளே பண்ண சொல்கிறதுனால நமக்கு இங்கே என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2ன்ற வேல்யூ டிஸ்பிளே ஆகிருக்கும். செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் அரே 2ன்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. அடுத்து நல்லுக்கு பார்ப்போம். ஸோ நல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேல்யூ டிஸ்பிளே ஆகிறது ஒன்றுமே டிஸ்பிளே ஆகிருக்காது. வேல்யூ நல் அப்படின்ற இடத்துல எந்த ஒரு வேல்யூவும் டிஸ்பிளே ஆகிருக்காது. ஸோ அதனால தான் அந்த வேர் டம்பை வச்சு பார்க்கும். ஸோ வேர் டம்பை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லுது, அந்த வேரியபிள் ஒரு நல் அப்படின்ற டேட்டா டைப்பு அப்படின்றது நமக்கு சொல்லுது. சரியா? ஸோ பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். ஸோ அந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூசர் கொடுக்குற ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டை பயன்படுத்தும். ஸோ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பயன்படுத்தும். ஜாவா ஸ்கிரிப்டெல்லாம் ப்ளஸ் பயன்படுத்தும் பிரிண்ட்எஃப்பில், சாரி system.out.printlnல. அதே சி ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவோம், பிரிண்ட்எஃப்பில் கமா பயன்படுத்தும். ஸோ பிரிண்ட்எஃப்னு போட்டு டபுள் கோட்ஸில் என்ன டிஸ்பிளே ஆகணும் அதை டிஸ்பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேரியபிளை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கமா கொடுப்போம். பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கமா கிடையாது, டாட்டை பயன்படுத்துவோம். ஸோ அதனால் ஒரு பிஹெச்பி எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேல்யூவை டிஸ்பிளே பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு டாட்டை பயன்படுத்தணும். சரியா? இது முக்கியமானது. டாட் இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் சரியாக வராது. டாட்டோடு கொடுத்தீங்கன்னா தான் அவுட்புட்டை கரெக்டாக வரும். ஸோ இதுதான் வந்து பிஹெச்பியோட டேட்டா டைப்ஸ். ஸோ இது ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அதே ஆப்ரேட்டர்ஸ் தான் சி ப்ரோக்ராமில் ஜாவா ப்ரோக்ராமில் பார்த்த அதே ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம இதில் பயன்படுத்துவோம். வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல தான் வரும். ஸோ இந்த ஸ்டார் அப்படின்ற ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவோம். ஸோ 3 ஸ்டார் 2ன்னு கொடுத்தோன்னா 3 power 2, 3 × 3 9ன்னு நமக்கு ரிசல்ட் தரும். பவருக்கான ஃபங்க்ஷன் இது ஸ்டார். மற்றபடி இது அசைன்மெண்ட்டு. ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட். ஸோ $a ப்ளஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இது எதோட ஃபுல் ஃபார்ம், $a ஈக்குவல் டு $a ப்ளஸ் 2 அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் இது. ஸோ ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஃபுல்லாக இதில் பயன்படுத்திக்கலாம். கம்பேரிசனும் அதே தான், ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு. ஸோ நாட் ஈக்குவல் டுக்கு இந்த மாதிரியும் கொடுக்கலாம், லெஸ் தேன் சிம்பிள் கிரேட்டர் தேன் சிம்பிளையும் வச்சு நாட் ஈக்குவல் டு கொடுக்கலாம், லெஸ் தேன் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டு நாட் டபுள் ஈக்குவல் டு இது எதை செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேரியபிளில் இருக்கிற மதிப்பும் அதே மாதிரி அதோட டேட்டா டைப்பும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணும். உதாரணத்துக்கு $a ஈக்குவல் டு 10ன்னு ஒரு இடத்துல கொடுத்துட்றேன், இன்னொரு இடத்துல $b ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டேன், ஸ்ட்ரிங்காக கொடுத்துறேன். ஒரு இடத்துல இன்டிஜராக கொடுத்துருக்குறேன், ஒரு இடத்துல ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். சப்போஸ் $a ஈக்குவல் டு $b டபுள் ஈக்குவல் டு வச்சு செக் பண்ணுறேன்னா எப்பயுமே இது ட்ரூ தான் சொல்லும். ஏன்னா இது உள்ளே இருக்கிற மதிப்பை செக் பண்ணும் $a. அதே இது ரெண்டும் ஒரே டேட்டா டைப்பாக இருக்குதா அப்படின்றதையும் நான் செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா $a ட்ரிபிள் ஈக்குவல் டு $bன்னு கொடுத்தா தான் உள்ளே இருக்கிற மதிப்பையும் செக் பண்ணும், அந்த ரெண்டு வேரியபிளோட டேட்டா டைப் என்னவா இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணும். ஸோ அப்படி செக் பண்ணும்போது A வந்து இன்டிஜராக இருக்குது, B ஸ்ட்ரிங்காக இருக்குது. அப்போ இது நாட் ட்ரூ அப்படின்ற ரிசல்ட்டை தரும். சரியா? அதோட அப்படியே
ஆப்போசிட் தான் நாட் டபுள் ஈக்குவல் டு. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும், டிக்ரிமெண்ட் 1 டிக்ரிமெண்ட் பண்ணும். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் அண்டு, ஆறு, நாட்டு, எக்ஸ்ஆர், கூடுதலாக ஆண்டை நம்ம டைப்பிங்லேயும் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆர் அப்படின்னு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். சிம்பிளில் தான் கொடுக்கணும்னு கிடையாது. அடுத்து இருக்குது கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஃபைனலாக ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸை நம்ம என்ன சொல்லியிருந்தேன், எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் பயன்படுத்துகிறோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறதுக்கு டாட்டை கொடுக்கணும். ஜாவா ஸ்கிரிப்டில் ஜாவாவில் ப்ளஸ்ஸை கொடுப்போம், பிஹெச்பியில் டாட் கொடுப்போம். ஸோ அதேமாதிரி தான் டாட் ஈக்குவல் டு அப்படின்றதுனா $a டாட் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்தோன்னா இது எதுக்கு ஈக்குவல்னா $a ஈக்குவல் டு $a டாட் ஏ, இதுக்கு ஈக்குவலண்ட்டு இந்த ஆப்ரேட்டர் ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட்டு. சரியா? ஸோ இதில் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஈக்குவல் டு இருக்கும், நாட் டபுள் ஈக்குவல் டு இருக்கும். அதுமாதிரி லாஜிக்கலில் அண்டு ஆர் உபயோகப்படுத்திக்கலாம். ஸ்ட்ரிங்கில் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக டாட் வரும். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பியோட வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்னால் என்ன, அதோட ரூல் என்ன, கான்ஸ்டன்ஸு, ஸோ கான்ஸ்டன்ஸ் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸு, அதுக்கடுத்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.